தமிழகத்தில் தற்போது மக்காச்சோளத்திற்கு 1% செஸ் வரி வசூலிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த வரியை வியாபாரிகள் விவசாயிகளிடமே வசூல் செய்வதால் பொருளாதார இழப்பிற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே செஸ் வரியை ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தமிழகத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக மக்காச்சோளம் அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிடப்பட்டு வருகிறது. தற்போது விவசாய பணிக்கு போதிய அளவிற்கு ஆட்கள் கிடைக்காத நிலையில் கூட மக்காச்சோளம் விவசாயம் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் ஆண்டிற்கு 50 லட்சம் டன் மக்காச்சோளம் தேவை என்ற சூழலில் தற்போது 30 லட்சம் டன் மட்டுமே உற்பத்தியாகிறது. மீதமுள்ள 20 லட்சம் டன் ஆந்திரா, கர்நாடகா, பீகார் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து பெறப்படுகிறது. மக்காச்சோளத்தில் 60% கால்நடைகள், கோழி தீவனங்களுக்கும் மதிப்பூட்டப்பட்ட உணவு வகைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. தற்போது எத்தனால் உற்பத்திக்கும் மதுபான உற்பத்திக்கும் கரும்பு சக்கைக்கும் மாற்றாக மக்காச்சோளம் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் மக்காச்சோளம் உற்பத்தி அதிகரிப்பது இன்றைய சூழலில் அவசியமானதாக உள்ளது. இந்நிலையில் தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், நார் பொருட்கள், கிழங்குகள் உட்பட பல்வேறு விளை பொருட்களுக்கு 1% செஸ் வரி உள்ளது போல் மக்காச்சோளத்திற்கும் 1% செஸ் வரி வசூலிக்க வேளாண்மை உற்பத்தி பொருட்கள் துறை உத்தரவிட்டுள்ளது. இதனால் மக்காச்சோளத்தை கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் வரிக்குரிய பணத்தை விவசாயிகளின் கொள்முதல் பணத்தில் குறைத்துக் கொள்கின்றனர். இதனால் விவசாயிகள் பொருளாதார இழப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்ட செஸ் வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் பெரும்பகுதி இந்த பருவ காலத்தில் தான் மக்காச்சோளம் அதிகமாக பயிர் செய்கிறோம். மக்காச்சோளத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஏறக்கூடிய உழவு, நடவு, விதை வாங்குவது, மருந்து, உரம் என்கின்ற வகையில் ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரையிலும் முட்டுவலி செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக படைப்புழு தாக்குதலுக்கு கூடுதலான செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதோடு இன்றைக்கு மக்காச்சோளத்தை வெள்ளையும் தாக்குவதால் உற்பத்தி குறைவும் ஏற்படுகிற நிலையிலே மக்காச்சோளம் இருக்கிறது. கடந்த ஆண்டு 2,800, 900, 3,000 வரைக்கும் நாங்கள் நடவு செய்கிற போது விற்பனை இருந்தது. இப்போது 2,400 ரூபாய்க்கு தான் சராசரி விலை கிடைக்கிறது. ஒரு மூட்டைக்கு 300 ரூபாய் நஷ்டம் என்ற நிலையிலே ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை என்று சொன்னால் ஒரு 6,000 இருந்து 9,000 ரூபாய் வரையிலும் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுகிற சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் மக்காச்சோளத்துக்கு அரசு செஸ் வரியும் வைக்கிற போது அதுவும் ஒரு கூடுதல் சுமையாக இருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு செஸ் வரியின் மூலம் ஒரு 1,000 ரூபாயிலிருந்து 1,200 ரூபாய் வரையிலும் நஷ்டம் ஏற்படுகிற சூழ்நிலை வருகிறது. எல்லா வகையிலும் செஸ் வரி விதித்தாலும் அது விவசாயிகளின் தலையிலே வைப்பதால் தொடர்ச்சியாக மக்காச்சோள விவசாயி ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். மக்காச்சோளத்தினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் என்ற பிரச்சாரத்தை அரசு செய்து கொண்டே இவ்வாறு வரி விதிப்பது என்பது விவசாயிகளை ஏமாற்றுகிற செயலாகும். ஆகவே முழுமையாக இந்த மக்காச்சோளத்தினுடைய செஸ் வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். அதன் மூலம்தான் விவசாயிகளுக்கு ஓரளவாவது பலன் கிடைக்கும் என்ற நிலையில் இந்த ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் மக்காச்சோள சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் தலையிலே ஒரு பேரிடியை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் 16/12/2024 அன்று 1% செஸ் வரி விதித்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிலும் குறிப்பாக மானாவாரி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த மக்காச்சோள சாகுபடியில் இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி வரப்போது இந்த மக்காச்சோளத்துக்கு இன்னைக்கு போதுமான வேலையால் கிடைக்கல, உரவிலை உயர்ந்து போச்சு, புழு தாக்குதல் அதிகமாக இருக்கு. இவ்வளவு சிரமத்தையும் மீறி மக்காச்சோளத்தை உற்பத்தி பண்றப்ப அரசாங்கம் 1% செஸ் வரியை விதிச்சிருக்கு. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த 1% விவசாயிகள் தலையில தான் வந்து விழுகுது. மக்காச்சோளத்துக்கு இன்றைக்கு தேவை அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வருஷத்துக்கு 50 லட்சம் டன்னு தேவைப்படுது. 30 லட்சம் டன்னு தான் இப்ப உற்பத்தி ஆகுது. அப்ப விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி மக்காச்சோளத்தினுடைய அந்த விவசாயத்தை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக அந்த விவசாயிகளுடைய வெந்த முன்னிலை வேலை பாய்ச்சுவதை போல 1% செஸ் வரியை அரசாங்கம் விதித்திருக்கு. இன்னைக்கு மக்காச்சோளம் மதிப்பு கூட்டப்பட்டு எத்தனால் வரைக்கும் கலக்கக்கூடிய அளவுக்கு தேவை இருக்கிற இந்த விவசாயத்தை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த விவசாயிகள் வயிற்றிலே இந்த அரசாங்கம் அடிக்கக்கூடாது. அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று காவிரி, வைகை, கிருதுமால், குண்டாறு விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் மக்காச்சோளம் பிரதானமான பயிர். எப்படி தஞ்சாவூருக்கு நெல்லோ அதே போல விருதுநகர் மாவட்டத்தில் மக்காச்சோளம் ஏறக்குறைய ஒரு 50,000 ஏக்கருக்கு மேல மக்காச்சோளம் பயிரிட்டு வர்றாங்க. அங்க பரப்பளவு கூடுமான அளவு கூடுதலாக இருக்கு, பல வாய்ப்புகள் இருக்குது.
இதுல காட்டுப்பன்னி தொல்லை பெருந்தொல்லையா இருக்குது. இன்னொரு பக்கத்துல வந்து ஒரு 50 மில்லி மருந்து, எந்த மருந்து கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, அது 1250. அதை அடிச்சாத்தான் குருத்து புழு விழுகாது. இப்படி பல வழியில விவசாயத்துல மக்காச்சோளத்திற்கு செலவுகள் கூடி வரக்கூடிய நேரத்துல அரசாங்கமானது மக்காச்சோளத்துக்கு 1% செஸ் வரி கட்டணும்னு சொல்லுது. ஆக இது எந்த முறையில விவசாயிகளை பாதுகாக்கும்? ஏற்கனவே மாநிலத்துல நாங்க விவசாய பட்ஜெட்டை தனியா போட்டுட்டோம். அப்படி போட்டனால விவசாயி வாழ்வாதாரமா வாழ்வாங்கன்னு தமிழக அரசாங்கம் சொல்லுது. ஆனா மறுபுறத்துல இப்படி வரிய போட்டு விவசாயிகளை சுரண்டுது. ஏற்கனவே இப்ப பல பேரு இன்னைக்கு பணங்களை சம்பாதித்து கருப்பு பணத்தை பல நிலங்களை எடுத்து அந்நிலங்களின் மூலமாக குவியலை ஏற்படுத்தி விவசாயம் பண்ணாம தரிசாக்கி மாத்திட்டு வர்றாங்க. ஆனா விவசாயி உண்மையில இன்னைக்கு பாடுபட்டு ஒவ்வொரு வெள்ளாமையையும் வீடு வந்து சேரமுன்னா இன்னைக்கு போதும் போதுன்னு ஆயிருது. அதுல இந்த செஸ் வரியும் சேர்ந்துட்டா அப்ப தமிழகத்தை விட்டு விவசாயத்தை விட்டு இந்த மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு கெட்ட கொள்கையை அரசு பின்பற்றுகிறது. எங்கள் தாலுகாவில் வெளியிடப்படும் மக்காச்சோளத்திற்கு தமிழக அரசு 1% செஸ் வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்று சொன்னால் சென்ற ஆண்டுகளில் மக்காச்சோளம் விளைவிக்கப்பட்டதில் அந்த விலைவாசி கூட தற்போது 24ஆம் ஆண்டுக்கு எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. 2200 ரூபாய்க்கு விவசாயியிடம் கொள்முதல் பண்ணி வியாபாரி அதை அரசு கொள்முதல் ஆக்கப்படவில்லை. அதன் மேலும் தற்போது 1% வரி விதித்தால் இந்த விவசாயி வருங்காலத்தில் இந்த மக்காச்சோளத்தை பயிரிடுவதை குறைத்து கொள்வார். இதன் வாயிலாக மக்காச்சோள உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் கூலி விலை கூடியதனால் மக்காச்சோள விளைச்சல் குறைந்துள்ளது. படைப்புழு அமெரிக்கன் படைப்புழு தாக்கத்தினால் எங்கள் பகுதியில் சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 6 வருடம் விளைச்சல் குறைந்துள்ளது. ஆகவே மக்காச்சோளம் விதைக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உழவடை மானியம் 3000 ஏக்கர் மேல் ஹெக்டேருக்கு மேல் எங்களுக்கு வழங்கினால் வரக்கூடிய காலங்களில் மக்காச்சோள விதைப்புக்கு எங்கள் விவசாயிகள் முன் வருவார்கள் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அரசு விதிக்கப்பட்ட இந்த செஸ் வரியை உடனே ரத்து செய்யும்படி இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக விவசாயிக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை, விவசாய பொருளுக்கு இதுவரைக்கும் செஸ் வரி போட்டதில்லை. இந்த ஆண்டு மக்காச்சோளத்துக்கு 1% மக்காச்சோளத்தில் செஸ் வரி போட்டதுனால விவசாயிகளுக்கு விலையை குறைச்சி வியாபாரிகள் வாங்குகிறாங்க. ரெண்டாவது, ஏக்கருக்கு 38 மூடையிலிருந்து 40 மூடை வரைக்கும் வர வேண்டிய மக்காச்சோளம் அதாவது இயற்கை மாற்றத்தினால 15 மூடையிலிருந்து 16 மூடை தான் ஒரு ஏக்கருக்கு விவசாயம் அடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஏற்கனவே விலை கட்டுப்படியான விலை. இதில் செஸ் வரி போட்டதுனால விவசாயிகளை வியாபாரிகள் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குறதுனால தயவுசெய்து விவசாயிகளுக்கு செஸ் வரியை குறைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது, நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளவுன்னு சொல்லி நிர்ணயம் செஞ்ச மாதிரி மக்காச்சோளத்துக்கு இந்த அரசாங்கம் ஒரு விலை நிர்ணயம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தடவை வரகு, எல்லா குருதவழி, எல்லா நவதானியங்கள் பூராமே, சிறுதானியங்கள் பூராமே கண்டிப்பாக விலை ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் வரகு போன வருஷம் 4300 ரூபா விற்றுது, 2100 ரூபா. ஒரு மணி நேரத்துக்கு 2600 ரூபா மிஷினுக்கு கொடுக்குறோம். அந்த மிஷினுக்கு கூட இந்த தடவை விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகலை. அதேமாதிரி மக்காச்சோளத்துக்கு மிஷினுக்கு 2400 ரூபா, ஏக்கருக்கு 2.25 மணி நேரம் ஆகுது. அந்த தடவை அறுவை கூலிக்கு அதுக்கு தான் வந்திருக்கு. எல்லா விவசாயியுமே நஷ்டமாயிட்டாங்க. தயவுசெய்து செஸ் வரியை போட்டுட்டு மக்காச்சோளம் நவதானியங்களுக்கு விலை நிர்ணயிச்சா விவசாயிகள் நல்லபடியாக வர முடியும். விவசாயம் சிறுதானியத்தை ஊக்கப்படுத்த முடியும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு. தமிழ்நாடு அரசு மக்காச்சோளத்திற்கு 1% விற்பனை வரியை விதித்துள்ளது. இது விவசாயிகளை மேலும் பாதிக்கும். ஏன்னா வியாபாரிகளுக்கு விற்பனை வரி விதிக்கும் போது 1% செஸ் வரி விதிக்கும் போது அந்த வியாபாரி மக்காச்சோளத்தை விவசாயிகள்கிட்ட குறைச்சது வாங்கி தான் விற்பனை பண்ணுவாங்க. டைரெக்டாக அவங்களே அந்த வரியை செலுத்த போகிறதில்ல. ஏற்கனவே படைப்புழுனால 90% மக்காச்சோளங்கிறது ஒரு அழிவு விளிம்பு நிலையில் தான் இருக்குது. இதுக்கு இந்த படைப்புழுவை அழிக்கிறதுக்கு உண்டான மாற்று மருந்து இதுவரையிலையும்
தமிழ்நாடு ஆராய்ச்சி மையத்தின் மூலியமாகவோ மற்ற தனியார் மருந்து கம்பெனி மூலியமாகவோ இதுவரையும் கண்டுபிடிக்க இல்லை. இந்த படைப்புழு தாக்கிட்டு அது 90% அழிஞ்சிடும். அந்த விவசாயம் உற்பத்தி பண்ணவங்க முழுமையாக பாதிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மேலும் இந்த மக்காச்சோளத்துக்கு செஸ் வரி விதிக்குங்கிறது விவசாயிகளை மக்காச்சோள உற்பத்தியிலிருந்து வெளியேற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கையாக நான் கருதுகிறேன். விவசாயிகளுக்கு லாபகரமான விலை இல்லைன்னு தான் டெல்லியில் தக்கவாலையில் 100 நாளாக உண்ணாவிரதம் இருக்காரு. எங்களுக்கு முதல்ல கரும்புக்கு தமிழக சர்க்கார் வரி போட்டுச்சு, செஸ் போட்டுச்சு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய போராட்டம் எடுத்து அந்த வரி எடுத்தாங்க. இப்போ என்னடான்னா மக்காச்சோளத்துக்கு போடுறாங்க வரி. எங்களுடைய செஸ் வரி 1% போட்டால் இப்போ ஒரு 100 கிலோ மக்காச்சோளம் நாங்கள் விற்றோன்னா இன்னைக்கு 2400 ரூபா. இந்த 2400 ரூபாயில 100 ரூபா எடுத்துக்கிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? கிலோவுக்கு 100 ரூபா எடுத்துக்கிட்டா இந்த நெல் தமிழகத்தில் நாங்கள்லாம் முதல்ல 3 போகம் சாடி பண்ணோம். 74, 80, 85 வரலையும் குருவை, சம்பா, கோடை சாடி பண்ணோம். இப்போ கர்நாடகா அப்போ 5,90,000 ஏக்கர் சாடி பண்ண கர்நாடகா இன்னைக்கு 28 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணிட்டு காவிரியில் தண்ணி கொடுக்கல. தண்ணி கொடுக்காதனால ஒரு போகம் சாடி பண்ணிட்டு மழை காலத்தில் அதுக்கப்புறம் மக்காச்சோளம் போடுறோம். இந்த மக்காச்சோளத்துக்கு கிலோவுக்கு 1 ரூபா எடுத்தால் நியாயங்களா? 100 கிலோவுக்கு 100 ரூபா. ஒரு குண்டால் நான் 2,400 ரூபா இன்னைக்கு விற்குது. அதில் 100 ரூபா எடுத்துக்கிட்டால் போன வருஷம் 2,300 தான் விற்றுச்சு. இந்த வருஷம் 100 ரூபா விலை ஏறிச்சு. அந்த 100 ரூபாயும் மாநில சர்க்கார் எடுத்துக்கிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? மத்திய சர்க்கார் தான் எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கலன்னு போராடுறோம். இந்த காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்கிறதுனால அவங்கள கேட்குறோம். மாநில சர்க்காரை கொடுக்க முடியாத சூழ்நிலை. எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்க வேண்டியது, மானியம் கொடுக்க வேண்டியது தமிழக சர்க்கார். இப்போ ஒரு ரூபா இது போட்டு வரி போட்டு எங்ககிட்ட பிடுங்கினா இப்போ எனக்கு 2,400 ரூபா இன்றைக்கி மக்காச்சோளத்தை அளந்தேன், 100 ரூபா பிடிச்சிக்கிட்டாங்க. கிலோவுக்கு 1 ரூபா. இது நியாயமில்லை. தமிழக சர்க்கார் விவசாயிகளை காப்பாற்ற முன்வர வேண்டும். எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்க மத்திய சர்க்காரை கண்டித்து தமிழக சர்க்கார் போராடணும். இப்போ கல்வியில் ப்ராப்ளம் வந்துச்சு, தமிழக சர்க்கார் போராடுது. ஆனால் ஏன் விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும்போது மாநில சர்க்காரே எங்களுக்கு டேக்ஸ் போட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? லாபகரமான விலை கொடுக்க வேண்டும் என்று மாநில சர்க்கார் போட வேண்டிய சூழ்நிலையில் எங்கள்கிட்ட வர்ற பணத்தையும் இப்போ டிபிஸில் கொண்டு நெல் போட்டால் லஞ்சம் கேட்குறான் மூட்டைக்கு 1 கிலோ. அங்கே 1 ரூபா கிலோவுக்கு போகுது எங்களுக்கு. இப்போ மக்காச்சோளத்துலேயும் 1 ரூபா எடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிறதான் கஷ்டமான சூழ்நிலை. தமிழக சர்க்கார் இந்த வரியை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது தொடர்ந்து இது எடுக்கலைன்னா பெரிய போராட்டம், தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் நடத்து, மக்காச்சோள வியாபாரம்லாம் சேர்ந்து பெரிய விவசாயிகள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறது எங்களுக்கு வழியே தெரியலையே. லாபகரமான விலை கிடைக்கலன்னு தான் போராடிட்டு இருக்கோம். இப்போ டேக்ஸ் போட்டால் அந்த டேக்ஸ் எடுன்னு சொல்லி பெரிய போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் எங்களது தேசிய தென்னிந்திய நதிகளின் விவசாயம் தயாராகிடும். எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்க வேண்டிய அரசே லாபகரமான விலை கொடுக்காம விற்கிற விலையிலே எங்களுக்கு வரி போட்டு எடுத்தால் எங்களை பாதிக்கும்ல, எங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கும் சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது? இது விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்க. இப்போ மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளம் வெளிநாட்டிலேருந்து வரும். அதை இங்கே சாப்பிட்டா பையன் ஆண்மை இழந்துறான், பொம்பளெல்லாம் கருதரிக்காமல் போயிடுவாங்க. நான் சமுதாயமே அழிவதற்கு அடிகொள்ளக்கூடாது என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டியும் போராட்டம் நடத்துவோம் தொடர்ந்து. மக்காச்சோளம் விவசாயம் செய்வதால் நஷ்டம்தான் என்ற சூழலில் பொருளாதார இழப்பையும் தாங்கிக் கொண்டு தமிழகத்தில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். தேவை அதிகம் இருப்பதால் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் தற்போது அதிக அளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு வருகிறது. மக்காச்சோளத்திற்கும் 1% செஸ் வரி வசூலிக்க அரசு உத்தரவிட்டுள்ளதால் வியாபாரிகள் அந்த பணத்தை விவசாயிகளிடமே பிடித்துக் கொள்கின்றனர். இதனால் விவசாயிகள் மேலும் பொருளாதார இழப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். எதிர்காலத்தில் விவசாயிகளின் குடும்பத்தின் அடுத்த தலைமுறை விவசாயம் செய்வதற்கு வராத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்ட 1% செஸ் வரியை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என ஒட்டுமொத்த விவசாயிகளும் வலியுறுத்தினர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி மதிமுக திருச்சி எம்பி துரை வைகோ தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து மக்காச்சோள விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி செஸ் வரியை ரத்து செய்ய வலியுறுத்தினார்.